பட் அது ரூரல் அது ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டு எவ்வளோ வரும் ஃபார்மேஷன் அது கீழே மெட்டல் அதை நீங்கள் உடனே இமீடியட்டாக ஆளுங்க அனுப்பிவிட்டீங்க இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அடுத்த நாளே வந்தேன் ஆனால் அது மாநகராட்சி அது வந்து பாத்திமா மணிகண்டம் அதெல்லாம் தாண்டி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற ஏடி பஞ்சாயத்து திருச்சி மாநகரத்தில் வந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்ததுக்கப்புறம் திருச்சி மாநகரம் முழுக்கவே போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்து விட்டது. மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன போக்குவரத்து நெரிசல் மட்டும் நான் கலெக்டருடைய கவனத்துக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் திரும்பி வீடு திரும்பக்கூடிய இந்த 2 நேரங்கள்லேயும் கொஞ்சம் கனரக வாகனங்கள் இடையில வரதுனால நிறையா இடையூறுகள் இருக்குது. அந்த நேரங்களில் மட்டும் கனரக வாகனங்கள் நம்ம மாநகரத்துக்குள்ளே வராமல் இருக்கிறத நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளேன். நமது சந்திரபுரம் சங்கிலியாண்டபுரம் வேர்ஹவுஸ் வரைக்கும் வரக்கூடிய பேருந்து நிலையம் இருவழி பாதையாக இருக்குது. பேருந்து வழித்தடம் அந்த இருவழி பாதையாக இருக்கிறத வந்து ஒரு வழி பாதையாக மாற்றினோம்னா நமக்கு சங்கிலியாண்டபுரத்துலேருந்து வள்ளுவர் நகர் வழியாக ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வழி பாதையாக இருந்துச்சுனாக்கா அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து நெரிசலும் சரியாகும். இதை முக்கியமாக பால்பண்ணையில் தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய தஞ்சாவூர் வழித்தடத்தில் வரக்கூடிய பேருந்துகள் வாகனங்கள் அனைத்தும் பால்பண்ணையில் வந்து இடதுபுறமாக திரும்பும்போது மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த இடத்துல வந்து நிற்கிது. அதனால் இடதுபுறமாக திரும்ப முடியல. ஸோ அதனால தான் அந்த போக்குவரத்து நெரிசல் பல நேரங்களில் பார்த்திங்கன்னா எஸ்ஐடி வரைக்குமே வந்து அந்த வாகனங்கள்லாம் வந்து நெரிசலில் சிக்குது. அதனால் பால்பண்ணைக்கிட்ட வரும்போது இடதுபுறம் திரும்புவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு வழித்தடம் வந்து தனியாக வந்து வேணும். ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸில் வந்து ஆளுங்களை இறக்கி விட்டாங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு மார்க்கெட் வழியாக தான் எல்லா வாகனங்களும் உள்ளே போகுது. அந்த வாகனங்கள் வந்து இடதுபுறம் திரும்புவதற்கு இடையூறாக இருக்கிறதுனால அதையும் நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். முழுக்க வந்து போக்குவரத்தில் நெரிசல் ஏற்படக்கூடிய குறிப்பான ஒரு 3 இடத்த மட்டும் இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுவும் சரியாயிடுச்சுனாக்க போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு திருச்சி மாநகரம் வந்து உருவாகிடும். ஏற்கனவே வந்து 99% சரியாயிடுச்சு. மீதி உள்ள 1%க்காக தான் வந்திருக்கேன். நன்றி.